சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், மனதெங்கும் காயங்களாய். கல்லடிகள் தாங்கிய கள்ளிச்செடி போலவே அழுகிறேன் சோகங்களால். மாரவி, என்ன மேடம் பிள்ளை அடிக்கிறதுக்கு தோசை ஆப்பையே கொண்டு வந்திருக்கீங்க? இவனுக்கு தோசை கண்டெல்லாம் பத்தாது, பெரிய கம்பு தான் எடுத்துட்டு வரணும். ஒரு வார்த்தை சொல்லுவார்த்தை கேட்க மாட்டேங்க. அங்க இருந்தே ஒரே அழுவ, ஸ்கூலுக்கு போகல ஸ்கூலுக்கு போகலன்னு. ஓகே மேடம், நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். டே ரவி, வந்து பெஞ்சில் உட்காரு, வாசல்ல நிக்காத, வா உள்ள. எங்க அம்மா என்ன கூப்பிட வருவாவ, நான் இங்க தான் இருப்பேன். ரவி வாடா, வந்து என் பக்கத்துல உட்காரு, வா. நான் வரமாட்டேன், நீ போ, எங்க அம்மா என்ன கூப்பிட வருவாவ. நீ நல்ல பிள்ளைலாமா, நீ வா உள்ள. நான் வரமாட்டேன், இதுல இருந்தாதான் எங்க அம்மா வருது எனக்கு தெரியும். நான் எங்க அம்மா வந்தோடனே ஓடிடுவேன், நான் வரமாட்டேன் உள்ள. சரி ஓகே, அப்ப நீங்க இதுல இருந்து பாடத்தை கவனிங்க, ஓகேவா? எடுத்துருச்சு அன்னைக்கு ஹிந்தி கிளாஸ் உண்டுன்னு சொன்னாவல்ல. ஆமா, நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். எங்க உனக்கு உங்க அத்தான் சொல்லி தருவாவ ஹிந்தி? ஆமா, அவர் சொல்லி தந்து என்ன கொஞ்சம் வழி கொண்டு விடுவாரு. அவருக்கே செம்மே தெரியாது. இட்டி மக்கா மேம் வாராவ. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஹிந்தி மிஸ் வருவாவ. நல்ல பிள்ளைகளா செமத்து பிள்ளைகளா ஹிந்தி கத்துக்கோங்க, ஓகேவா? குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஹிந்தி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். டெய்லி 5 வேர்ட்ஸ், ஓகே? ஓகே மேம். ஓகே, வெரி குட். வாட் இஸ் யுவர் நேம்? அதுக்கு आपका नाम क्या है? आपका नाम क्या है ना, உன்னுடைய பெயர் என்ன? மேம், என்னுடைய பெயர் முத்துமாரி. ஸ்டூடண்ட்ஸ் 2 பேர் ஃப்ரண்ட்ல வந்து பேசுங்க. எட்டி மக்கா, நீ போ, நான் போவல. பூஜா, நீ போயா? நான் போவல, அந்த ஹிந்தி வாயிலே நுழையாது. சூர்யா, நான் போகவா? நீ போ. டேய், யாராவது 2 பேர் ஃப்ரெண்ட்ல பேச வாங்கடா. ஃபர்ஸ்ட் ரோல சென்டர்ல இருக்க பொண்ணு வாமா. எட்டி மக்கா, நீ தான் மாட்டினா போ. இவ்வளவு பேர் இருக்க வந்து மேமுக்கு என்னதான் கண்ணுக்கு தெரியும். எட்டி நடிக்காம போட்டிச்சுக்கிறோம். முத்துமாரி, நீ போகாத, நான் போறேன். எனக்கு ஹிந்தி கத்துக்க ரொம்ப ஆசை. நான் போய் எனக்கு கூட கொஞ்சம் புரியும், நான் போறேன். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா நீ வராத, நான் போறேன். நீ த்ரிஷா வரான்னு நடிக்கா தெரியல, நீ மூடு. வாட் இஸ் யுவர் நேம்? மேம், ஹிந்திலையா தமிழ்லையா? நான் கிளாஸ் எடுக்கலாமா, உன் நேமை தான் கேட்டேன். என்னுடைய நேம் த்ரிஷா மேம். டேய், உன்னோட நேம் என்ன? சூர்யா மேம். ஃபர்ஸ்ட் த்ரிஷா, நீங்க சூர்யாட்ட சொல்லணும் வாட் இஸ் யுவர் நேம்னு. சூர்யா வந்து உங்கள்கிட்ட அதுக்கு ஹிந்தில பதில் சொல்லுவாங்க, சரியா? ஓகே மேம். த்ரிஷா, நீ சூர்யாட்ட तुम्हारा नाम क्या है ன்னு கேளு. तुम्हारा नाम क्या है? மேம், இதுக்கு நான் என்ன சொல்லணும்? मेरा नाम सूर्या है ன்னு சொல்லு. மே என்ன? मेरा नाम सूर्या है. வெரி குட். ஒன்ஸ் மோர், என்ன இருக்கா சொல்லுங்க பாப்போம். तुम्हारा नाम क्या है, அதாவது உன்னுடைய பெயர் என்ன? मेरा नाम सूर्या है. என்னுடைய பெயர் சூர்யா. வெரி குட். எல்லாரும் ஹோம்வொர்க் நோட் எடுங்க. மிஸ், ஹோம்வொர்க் நோட் எடுத்தாச்சு. வெரி குட். ரவி, வா ஹோம்வொர்க் நோட் எடுமா. ஏன் ஹோம்வொர்க் நோட் நான் யாருக்கு தர மாட்டேன். நான் உனக்கு ஹோம்வொர்க் எழுதிட்டு நோட்டை தந்துருவேன், தாடா. நான் தர மாட்டேன், எங்க அம்மா திட்டுவாவ. திட்ட மாட்டாங்கடா, ஹோம்வொர்க் தரலன்னா மிஸ் தான் திட்டுவாங்க. நான் தர மாட்டேன் நோட்டை. நான் போக முடியாது, சூர்யா போயிட்டான். சரி ஓகே, நான் இப்ப கேக்குறேன். तुम्हारा नाम क्या है? मेरा नाम त्रिशा है. मेरा नाम सूर्या है. வெரி குட். வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்? அதாவது तुम्हारा पप्पा नाम क्या है? मेरा पापा नाम रामानुजम. எப்படி கத்துக்கிட்டீங்க? நான் சொல்லி தரவே இல்லையே. மேம், நீங்க சொன்னதை வச்சு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். வெரி குட். சூர்யா, நீ சொல்லு. तुम्हारा पप्पा नाम क्या है? मैम, मेरा पापा नाम राजा. வெரி குட். எக்கா,
நீங்க குழம்பு வச்சா மட்டும் ஏன்க்கா இவ்வளோ டேஸ்டா இருக்கு? அதுவா மேகலா, நான் மிளகு எல்லாம் அம்மியில தான் அரைச்சி வைப்பேன் பார்த்துக்கா. அம்மியில அரைச்சி வச்சா குழம்பு டேஸ்டா இருக்குமோக்கா? ஆமா மேகலா, நீனும் அம்மியில அரைச்சி பாரு, நல்லா இருக்கும் பார்த்துக்கா. எனக்கு அம்மியில அரைச்சா கையெல்லாம் வலிக்கும்க்கா. எல்லாருக்கும் கை வலிக்கிறதான் செய்யும், உனக்கு மட்டுமா? நாங்க ஆனா பொறுப்படுத்தாம அரைக்கலையாக்கா. எங்க வீட்டுல அம்மி எல்லாம் இல்லக்கா, மிக்ஸி தான் இருக்கு பார்த்துக்கிடுங்க. வசந்தி, என்ன போய் பிள்ளை கொண்டுட்டு வர்றதுக்கா இவ்வளவு நேரம்? ஏம்மா இல்லம்மா, நீ ஒரு கப்பு காப்பி போட்டுக்கிற, நீ டங்கு டங்குன்னு கிடந்து ஆடுவா. அந்த கடையில குடிச்சுக்கிட்டு பேப்பர்லாம் படிச்சுக்கிட்டு வாரு. மேகலா வந்திருக்காளோ? ஏம்மா எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன்னா, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமாம்மா ஆமா. அக்கா, நீங்க அம்மியில அரைச்சி குழம்பு வைக்கலன்னு சொல்லிட்டிய, நீங்க புசிட்டிக்கா இருக்கிறிய. அந்த அண்ணன் ஏன்க்கா இவ்வளோ ஒல்லியா போயிட்டு இருக்காவ? என்னதுமா சொல்ல? வசந்தி அம்மியில அரைச்சு குழம்பு வைப்படியா சொன்னா? ஆமாண்ணே, டெய்லி நீங்க அம்மியில அரைச்ச குழம்பு தானே சாப்பிடுறிய. இந்த கிழமை வேற உண்மையை சொல்லிடுவாரோ? எங்கம்மா எப்பவும் ஒரே மிக்சி சவுண்டு தான் கேக்குது, நீ வேற அம்மியில அரைக்கான்னு சொல்லுதா? சந்தி அக்கா தான் சொன்னாவ டெய்லி அம்மியில அரைச்சி உங்களுக்கு குழம்பு தாராவலாம். நீங்க இப்படி சொல்றீங்க மிக்ஸில அரைக்காவணி. எம்மா அவ போய் சொல்லுதாம்மா. ஆமா, இவர் பாத்துட்டு தானே இருக்காரு டெய்லி. நான் அம்மியில அரைக்கணும் மிக்ஸில அரைக்கணானே. எம்மா அதுக்கே இப்படி கோவப்படுதா? பின்ன எது தெரிஞ்சது மாதிரி பேசினா பின்ன கோவம் வராதா? எக்க நான் போறேன், சண்டை போடாதீங்க. எல்லாம் தெரிஞ்சது மாதிரி பேசுவாரு. என்னமோ அவரு கூடலே இருந்து நான் குழம்பு வைக்கிறது கூட்டு வைக்கிறதுல பாத்துட்டுலாம் இருக்காரு. அவன் மேகலை வந்தா சண்டை உண்டு பண்ணி வச்சுட்டு போயிட்டான். எம்மா யாரையும் குறை சொல்லாதம்மா. ஆமா போய், ஆமா நான் தான் எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருக்கேன், இவரு ஒழுங்கா இருக்காரு. எம்மா ஆட்டக்காரிட்ட ஆட முடியாதம்மா, நான் இன்னொரு கப்பு காஃபி குடிச்சிட்டு வரேன். போவோம் போய் போவோம், இனி வீட்டுக்கு தானே வரணும், நான் பாத்துக்கிட்டேன்.